Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குருமா பார்க்க போறோங்க. இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாணல்ல எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள், குருமா மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்மளே அரைச்ச குருமா மசால். இப்போ கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த 3 மசால் மட்டும் இருந்தால் போதும். மஞ்சள், குருமா மசால், கறி மசால் இது மட்டும் இருந்தாவே போதுங்க. இந்த குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி கடலையும் தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கடலை தேங்காவை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலை தேங்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.